பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. என்னங்க இந்த விஜய் சேதுபதிக்கு கேவலமாக பண்ணுறான் அந்த மாமா டிவி விஜய் சேதுபதியும் போட்டு அமித்தை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. வினோத்தையும் அமித்தையும் போட்டு கிளிகளையும் கிளிக்கிறாங்க. இந்த பார்வும் கமருதினும் பண்ண தப்புக்கு அமித்தை என்னங்க பண்ணுவார்? பார்வையும் கமருதினையும் அடிப்பார்னு பார்த்தா அமித்தையும் வினோத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டே 69 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. முன்னாடியே தெரியும் நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடேயில் ஒன்றும் இல்லைன்னு, நோ ஃப்ரைடே எபிசோடு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்வம் கமருதினும் போட்ட அழிச்சாட்டியத்துக்கு அந்த எபிசோடே தேவையில்லை. அப்புறம் அமித் வினோத்தை ரோஸ்ட் பண்ணுறாங்க போட்டு. அதெல்லாம் தேவையா? அதாவது கமருதினும் ஒன்றும் பண்ணல, என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. பார்வும் கமருதினும் மட்டும் நில்லுங்க அப்படின்ட்டார். வந்தோடனே மைக்கை மாட்ட மாட்டீங்க, மன உடைச்சலாக இருக்குது, கண்டஸ்டன்ஸுக்கு மன உடைச்சல், உங்களுக்கும் மன உடைச்சல், மக்களும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கேட்குறாரு. ஹவுஸ்மேட்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதுவும் டார்ச்சராக இருக்குது. என்ன தான் பண்ணுறது? பிக் பாஸ் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. ஆடியன்ஸ் கூட பேச வேண்டான்னு தானே இப்படி இருந்தீங்க, இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிற மாதிரிங்க, மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காருங்க. மைக் கழட்டி வைங்கடா, கழட்டுங்க சார். என்ன சார் உட்காரு, மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓரமாக உட்காரு அப்படின்ட்டு போய் ஓரமாக உட்காருங்க அப்படின்ட்டு போய் ஓரமாக உட்கார வச்சுட்டாரு. இவங்களுக்கு கில்ட்டு ஃபீல் இல்லை. இவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்களா, தப்பாக உணர்ந்த மாதிரி தோணிச்சா இல்லையா, உணர்ந்தாங்களா இல்லையா? ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு விஜயஸ் கேட்குறாரு. இவங்க தனியாக உட்கார வச்சுட்டாரு. வினோத் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் வந்து நடந்துருச்சு. ஓ, எதிர்பார்க்கலையா? அதான் நீ ஃப்ரெண்டு தான், அவனோட ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு சொம்பு தூக்காமல் டைரெக்டாக சொல்கிறா அப்படின்ட்டாரு. இல்லை சார், அவன் ஹில்ட்டு பண்ணல, அவங்க வந்து உணரலை அப்படின்ட்டாரு. நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் இவ்வளோ கேவலமாக பண்ணாத அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில். அடுத்து சாண்ட்ரா கொஞ்ச நேரம் அவங்க கில்ட்டாக இருந்தாங்க, அப்புறம் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை, லீலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. கமுரு கடுப்பாயிட்டான். அவன் பெட்லலாம் போய் படுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு சாண்ட்ரா. அந்த மாதிரி சொல்லலை, சும்மா உட்காந்து உணராமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சாண்ட்ரா சொன்னோன்னே கமருதீன் கடுப்பாயிட்டானது. பெட்டில் படுத்துனான், இவனு தலையில் அடிச்சுக்கிறான். இவர் அப்படியே பெரிய உத்தமர் குஞ்சு மாதிரி அடிச்சுக்கிறாரு தலையில். பனிஷ்மெண்ட் ஒழுங்காக பண்ணல சார், அவ்வளோதான். எங்களுக்கு பால் முட்டை இதெல்லாம் வந்திருக்கணும்ல, அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஒன்றா ஒழுங்காக பண்ணலன்னு தானே அர்த்தம். நீ உணர்றாங்க, அப்புறம் வந்து தப்பு பண்ணுறாங்க, திரும்ப வாரம் முழுக்க தப்பு பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிடுச்சு. விக்ரம் கில்ட்டே இல்லை சார். நம்ம போய் ஏதாச்சும் கேட்டால் நம்மள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வேலை கொடுக்குறீங்க? இப்போ இந்த நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சால் மட்டும் எங்களுக்கு வந்து எல்லா பால் முட்டை இதெல்லாம் வந்துடுமா அப்படிமா என்ன கேட்குறாங்க சார், எங்களை கேட்குறாங்க சார் அப்படிங்கிறா விக்ரம். வினோத் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க, ஷாக் ஆனாங்க. அப்புறம் வந்து பனிஷ்மெண்ட்டாவது மயிராகுது, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார் வினோத். பூசி முழுகிறார்ல, ஏன்னா ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறார்ல, காதல் நண்பன். பூசி முழுகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸு கேட்குறாரு. ஆடியன்ஸு கிளாப் அடிக்கிறாங்க, போட்டு அடி, சரியான அடி வினோத்துக்கு இன்றைக்கி. திரும்ப கூப்பிட்டு அடித்தார். அப்புறம் திவ்யா ரம்யா எல்லாமே சொல்கிறாங்க, கில்ட்டே இல்லை சார், உணரவே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அமித் உங்கள்கிட்ட நான் பேசலை, நீங்கள் உட்காருங்க, நீங்களாம் பார்வதிக்கு சொம்பு தூக்கிட்டு தானே இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்ட்டாரு. டேய், நான் என்ன பண்ணேன், நான் நல்லா கேப்டன்சி பண்ணேன், என்ன ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார். டேய், நான் பாவண்டா, என்ன ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அமித். நல்ல மனுஷங்க போட்டு அடிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். பார்வையும் கமருதீனையும் போட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சபரி முன்னு க்ளீனாக சொல்லிட்டான், சார் இவங்க உணரவே இல்லை, நான் தப்பே பண்ணாத மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோட்டாஸ்க்கு முடிஞ்சும் வெளியில் வரல சார், அவங்க இன்னும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் பிக் பாஸ் கத்தி விட்டு தான் வெளியே வர்றாங்க. இப்போ இவங்க எப்படி உணர்வாங்க சொல்லுங்கள்? வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் சார் நான் அப்படிங்கிறான், போட்டு பொழந்து விட்டான் அவன். அப்புறம் வினோத், என்னப்பா நீ கேவலமாக பண்ணுற வினோத், இப்போல்லாம் பண்ணாத, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சப்போர்ட்டு பண்ணு, ஆனால் இந்த அளவுக்கு சொம்பு தூக்கிட்டு வராத, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டாரு. பாருக்கிட்ட ஒன்று கேட்குறாரு, டாஸ்க்குன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் யார் டாஸ்க் கொடுக்குறதுக்கு? ஏதாச்சும் ஒரு டாஸ்க்குன்னா பரவாயில்ல, என்ன பாருதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 3 பேரையும் எதுவும் பண்ண முடியலல்ல. அப்போ குரூப்பிசம் தானே, இத்தனை பேர் சேர்ந்து இவங்க 3 பேர்னா யார்? வினோத்தையும் சேர்த்துங்க, ஏன்னா வினோத் அவரோட ஃப்ரெண்டு தானே,
3 பேர் தான் குரூப்பிசம். அவங்களாம் பண்ணுறது குரூப்பிசம்னா நீங்கள் பண்ணுறது குரூப்பிசம் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பிளந்துட்டார். அமித்தை வச்சு ஒன்றை பேசலைங்க, ஒன்றை பேசலை. என்ன ஆர்கியூ பண்ணுற? ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டா. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அமித், நான் பேசும்போது பொத்திக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அமித்துக்கு அடி, மரணட்டி. அப்புறம் பாரு சொல்லுங்கள். கேட்கலையே, நீ பேசுகிறது என் காதில் விழுவல பாரு, விழுவல கேட்கல. இன்னும் சத்தமாக கேட்கல. பாரு பேசுறது கேட்கல. நான் பிரேக் போயிட்டு வரேன், கேட்கல. இதுக்கு பேர் தான் ஒரு ரோஸ்டாடா. உடனே கமுரு, என்னம்மா இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ, என்னம்மா மைக்கை மாற்றிக்குமா, மைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ட்டு மைக் எடுத்து மாட்டிக்கிட்டான். திவ்யா திரும்ப வந்தோடனே திவ்யா ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாரு. இல்லை சார் ஓவராக பேசிட்டாரு, இது மாதிரி 4 பேர் திரும்பவும் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டில் வந்தால் திவ்யா டார்ச்சர் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுச்சு திவ்யா. உடனே இவங்கள காக்கா பி இந்த பீன்னு பேசிட்டு கடைசி டீன்னு சொல்லிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு திவ்யா. அந்த இடத்துல யார் இருந்தா? அதாவது கமருதீன் அப்போ போட்டு அடிப்பாருன்னு பார்த்தா கமருதீன் எதுவும் கேட்கல. அந்த இடத்துல யார் இருந்தாவான்? எல்லாருமே இருந்தாங்க சார் அப்படின்னு. அமித்து நீங்கள் கேட்கலையா அப்படின்னு. இல்லை சார் நான் கேட்டேன் சார், நீ பேசாத, நீ கேட்கவே இல்லை, சவுண்டாக கேட்கணும், நான் சொன்னேன் சார் அப்படின்னா. சத்தமாக சொல்லணும் அமித். அதாவது என்னென்னா கத்துனா சத்தமாக கத்துறேங்கிறாங்க, கேட்கலன்னா ஏன் கேட்கலன்னு சொல்கிறாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. அப்புறம் ரம்யா, நீ ஏமா கேட்கல? அது ஜெயிலில் இருக்குது, அது எப்படி கேட்க முடியும்? அதே கடுப்பில் இருக்குது, அது எப்படியா கேட்க முடியும்? என்ன இந்த ஆள், என்னாச்சு இந்த ஆளுக்குன்னு தெரிலங்க. விஜேஸுக்கு மாமாவுக்கு. சாண்ட்ரா நீங்கள் ஏன் கேட்கல? பிரஜைனுக்கு ஏதாச்சும் பேசியிருந்தால் இது மாதிரி கேட்டிருப்பீங்கள? ஆமாம் சார் கேட்டிருப்பேன், சாரி சார் அப்படிங்குது. அது வினோத் பேசாதன்னு சொன்னேன், நீங்கள் தான் சிரித்து காமெடி பண்ணீங்க, நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னீங்களா? நான் தான் சார் மன்னிப்பு கேட்கலாம் அழைச்சிட்டு போனேன். அப்போ மன்னிப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டு அது பேசும்போது ஏன் உட்காந்து சிரிச்ச? ஏன் சிரிச்ச? காமெடி பண்ணலாம், எந்த இடத்துல பண்ணணும் அவசியம் இல்லை, எந்த இடத்துல பண்ணணுன்னு உனக்கு தெரியாது. கேவலமாக இருக்குது வினோத் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை போட்டு அடி. திரும்பவும் கமருதீன் அடிக்கலை, பார்வை அடிக்கலை, வினோத்தை தான் அடிக்கிறாங்க. கோட்டாஸுக்கு யாரும் பேச விடாமல் பண்ணிங்களா? அப்போல்லாம் எப்படி தெரியுதா? கமருவன் பாரு, நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் மைக்கை மறைச்சிட்டு பேசாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன் உங்கள் கேமை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? கமரு நீங்கள் நல்லா ஆடுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எங்கே போனாலும் கேட்குறாங்க தெரியுமா? இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக தட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் வாடி போடி, மூக்கை விரிச்சி, இதெல்லாம் என்ன வார்த்தை எனக்கு புரியவே இல்லை கமரு. அமித் உடனே, இங்கே உங்களுக்கு பேச தெரியாதா? பேச தெரியாதா? நீ தானே கேப்டனு, இல்லை வாய்க்கிலேயே பேசுகிற, பிக் பாஸோட வாய்ஸாக வேறு இருந்திருக்கீல, இங்கே பேச தெரியாது? அமித் பரிதாவங்க, திரும்ப அமித்தை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க, வினோத்தையும் அமித்தையும். தப்பு பண்ணது பாருவும் கமருவும். நான் சொன்னேன் சார், சவுண்டாக சொல்லலை சார், ஐ எம் வெரி சாரி சார். உடனே இவன் மைக்க மாட்டதை பார்த்துட்டாரு. நீங்கள் எதுக்கு மைக் எடுத்து மாட்டினீங்க கமரு? நீங்கள் எதுக்கு மைக்க மாட்டினீங்க? கழட்டி வைடா அப்படின்ட்டாரு. அப்புறம் அமித்தையும் இன்னொத்தையும் வச்சு செஞ்சது மட்டும் இல்லாமல் கேவலமாக பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் கேப்டன்ஷிப் பற்றி கேட்கலான்னொன்னே அவர் சொல்கிறார், எல்லாருமே சொன்னாங்க நல்லா கேப்டன்ஷிப் பண்ணேன்னு, சரி அதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு. அமித் கேப்டன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ப்ராப்ளமில் இன்வால்வ்மெண்ட்டே இல்லை சார், சுபிக்ஷா சொல்லுது. வீக்கர் தலை சார் அப்படின்னு அரோரா சொல்லுதுங்க. உலக உத்தமி சொல்லுது பாருங்கள். நான் பனிஷ்மெண்ட் கேட்டோம் சார், அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டோம் சார் அப்படின்னு சொல்லுது பாரு. ஸ்டார்டிங்கில் பார்க்கல, கடைசியில் எல்லா வேலையும் பார்த்தாங்க சார் அப்படின்னு அமித் சொல்கிறான். ரம்யா 20 பாத்திரம் தான் சார் இங்கே இருக்குது, ஆனால் 50 பாத்திரம் விளக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சார் அது அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்லுது. குற்ற உணர்ச்சி இல்லையா உனக்கு பாரு? சொல்லு, நீயே சொல்லு. கேவலமாக இல்லை? வீடு ஏன் க்ளீனாக இல்லை? அமித்திட்ட கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு மன்னிப்பே கேட்டார் அவர். எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் பயாஸ்டாக இருந்தீங்க, பாரு கம்யூர் மேலே சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கீங்க அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க கதையை. மைக்கை கலட்டி வைக்க சொல்லிவிட்டு அமித்தன் விஜய் வினோத்தை மட்டுமே போட்டு அடிச்சிங்கன்னா என்னங்க அது, என்ன கேம் இது? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார் நான் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு நினச்சேன். சாண்ட்ராவுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு. என்னது இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டா அப்படிங்கிறது கேட்குறாரு. அமித்தை திரும்பவும் அடி. அப்புறம் எவிக்ஷன் வந்துட்டாங்க. உட்காருங்க பாரு, நீ பேசாத, மைக்கெலாம் எடுக்க முடியாது, உட்காரு அப்படின்ட்டாங்க. ரம்யா நீ தான் எவிக்டட், வெளியே வா, மேடையில் போய் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சாண்ட்ரா அழுகுது. ரம்யா எவிக்ஷனுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்குங்க.
நடிப்பு அரக்கி அழுதுகிட்டு இருக்கு. வெல் பிளேட் ரம்யான்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்புறம் கிளம்பிருச்சு. பையனோடைய பார்த்துட்டு உள்ளே போகலாமன்னு உள்ளே போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. காப்பி குடிச்சாமான்னு கேட்குது சாண்ட்ரா. இல்லைம்மா இல்லை. உடனே என்னென்னா டீமுக்கு காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க பிக் பாஸ் டீமு. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்டாக மாற போகுதுல அதனால். அப்புறம் பாரு சொல்லிடி அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. எந்த குற்றம் உணர்ச்சியும் இல்லை பாருக்குலாம். அடிக்கணும் விஜயஸு, அடிக்கவே இல்லையா. அப்புறம் மைக்கை மாட்டிக்கோங்க பாருவன் கமருன்னு திரும்ப சொல்லிட்டாரு. வார்னிங் பண்ணுறேன் பாரு கமரோ, போன உசுறு இப்போ தான் வருது அப்படின்னு பாரு சொல்லிகிட்டு இருக்கு. என்னமோ நம்ம தனியாக ஆடுவோம், பேசிக்க வேண்டாம், ஓகே உன் இஷ்டம் தான் கமரு, கேமாக பார்ப்போம், நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். எனக்கென யாரும் இல்லை அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. அமித் போய் சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. விஜயஸும் நான் தப்பு பண்ணியிருப்பேன், அதனால் திட்டிருப்பார், அதனால் வருத்தப்படாதவன்னு அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு கன்சோல் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி நல்லா பண்ணும்போது நல்லா பேசுவார் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தாருங்க. அவரை போய் அடிச்சிருக்காங்க பாருங்கள், அமித்தை போட்டு அடிச்சிருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.